ஒருத்தர் மன நிம்மதி வேணும்னு ஒரு சாமியாரை பார்க்க போயிருக்காரு. சாமியார் கிட்ட வாழ்க்கை அமைதியா சந்தோஷமா போகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டிருக்காரு. சாமியார் உங்க மனைவியோட சமையலை புகழ்ந்து பாராட்டி இருக்கீங்களான்னு கேட்கவும் இவர் கல்யாணமாகி ஒரு நாள் கூட அவள் சமையலை புகழ்ந்து பாராட்டினதில்லை என்று பதில் சொல்லியிருக்காரு. சாமியார் அடுத்த தடவை சாப்பிடும் போது மனைவியின் சமையலை புகழ்ந்து பாருங்கன்னு என்று சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. வீட்டுக்கு போனவருக்கு மனைவி பூரியும் குருமாவும் பரிமாறி இருக்காங்க. அதை சாப்பிட்டு கணவரும் ரொம்ப குஷியாகி இரண்டையும் ஒரே அடியா புகழ்ந்து மனைவியையும் புகழ்ந்து தள்ளிட்டாரு. இந்த திடீர் புகழ்ச்சியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மனைவிக்கு கோபம் வந்துச்சாம். கையில் இருந்த கரண்டியால் அவர் தலையில் டங்கு டங்கு என்று அடிச்சுட்டு, இத்தனை வருஷமா என்னை புகழாத நீங்க இன்னைக்கு பக்கத்து வீட்டிலிருந்து வந்த பூரியையும் குருமாவையும் புகழ்ந்து பாராட்ட எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்டாங்க. கணவன் பேய்மொழி முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இக்கதையின் நீதி: அறிவுரைகளை எங்கு யாரிடம் கேட்பினும் எல்லா நேரத்திலும் உபயோகிக்க முடியாது. கால நேரங்களை கருத்தில் கொண்டு அறிவுரைகளை செயல்படுத்தினால் வாழ்வில் வெற்றி பெறலாம்.